ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜாயதி 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 பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யக்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்வீர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த வியாக்கியானங்கள்ல வரக்கூடிய ஐதீகங்களை அனுபவிச்சுட்டு வரச்சே திருப்பாவை வியாக்கியானம் 4 வியாக்கியானங்களுடையதான அவதாரிகைகளையும் முதல் பாசுரத்திலையும் வரக்கூடிய ஐதீகங்கள் எல்லாம் இது வரைக்கும் அனுபவித்தோம். இப்போ 2வது பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய ஐதீகங்களை அனுபவிக்க போகிறோம். 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஐதீகம் கொடுக்குறார். அதுவும் ஜனன்யாச்சாரியரான திருநாராயணபுரத்து ஆய் அப்படிங்கிற சுவாமி ஈராயிரப்படி வியாக்கியானத்தில் வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு சொல்றார். இப்படி வெதிரேகத்தில் முடியும்படியானவன் மோட்சபலம் பெறாதொழிவானன் என்று நஞ்சியர் பட்டனை கேட்க இவனுக்குள்ளது நரகமே பெருமாள் ஆண்டு சம்சத்தாலே ஸ்வர்கஸ்தானனானான் என்று அருளி செய்தார் அப்படிங்கிறார். இது ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு ஆண்டாள் போன பாசுரத்தில் 1வது பாசுரத்தில் அழைச்சா. அவளை வையத்து வாழ்வீர்கள்னு அடுத்த பாசுரத்தில் அழைக்கிறா. ஏன்னா உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் யாருடானா பகவானுடைய சமகாலத்தில் பிறந்து பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி பகவானுடைய கைங்கரியைக பிரயோஜனான்னு சொல்லும்படியாக கைங்கரியமே பிரயோஜனம்னு இருந்து இதை மாதிரி வாழறவாதான் உலகத்தில் வாழ பிறந்தவர்களாக்கிறதுனால வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறார். அந்த ஊரில் பிறந்து அவனோடு ஒத்த பருவத்தோடு இருந்து அவனுக்கு கைங்கரியாதிகள் அந்தரங்கமாக பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றதான பரம பாக்கியவதிகளே அப்படின்னா இங்கே வையத்து வாழ்வீர்கள்ன்றா. இந்த இடத்துக்கு நஞ்சியருக்கு ஒரு திடீர்னு சந்தேகம் வருது. காலக்ஷேபம் சொல்லிச்சு நடுவில் சந்தேகம் வரும். சில பேர் அதை குறித்து வச்சுன்னு பின்னாடி கேட்குறது உண்டு. சில பேர் அப்படியே கேட்டுருவா. ஆனால் அது இடைஞ்சலாக போயிடும், சொல்லிட்டு போகிற பாவத்துக்கு இடைஞ்சலாக போயிடும். அப்படிங்கிறதுனால பிற்காலத்தில் என்ன பண்ணனா அப்படியே கேட்குறத விட்டுட்டு பிற என்னடான்னா அதெல்லாம் மனசில் குறித்து வச்சுட்டு அப்புறமா காலக்ஷேபம் அதாவது உபன்யாசம் முடிஞ்ச உடனே அப்புறமா போய் இந்த இடத்துக்கு இப்படி சொன்னேலே இந்த இடத்துக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டுப்பா. அதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்ட பద్ధதி. அந்த காலத்தில் அப்படியே கேட்டுருவா. காலக்ஷேபம் பாதி நடக்கிறது பராசரப்பட்ட சாய்ச்சிட்டுங்க நஞ்சியர் கேட்குறார். இப்படி பகவான் இருக்கிற காலத்தில் இங்கே பிறக்கிற பாக்கியவதிகளேன்னு சொல்லச்ச பகவான் காலத்திலேயே இருந்து தனக்கே பிள்ளையா பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார் தசரதற்கு ராமர். அவர் ராமருடைய காலத்தில் பிறந்தவா எல்லாரும் மகாபாகியவான்கள் தான். இருந்த போதிலும்
ராமர் காட்டுக்கு கிளம்புறான்னு உடனே மூச்சு அடங்கி போயிடுது, உயிர் போயிடுத்தவருக்கு தசரதருக்கு. அவ்வளவு பிரேம உடையவர் அப்படிங்கச்சே அவருக்கு சொர்க்கத்தை தானே பகவான் கொடுத்தான், வைகுண்டத்தை கொடுக்கலையே ஏன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு சொர்க்கம் போனால் இந்திரலோகத்தை போய் அடைஞ்சார் அப்படின்னு தான் இருக்கு. அப்படி ராமாயணத்தில் சொல்லியிருக்கேன். நஞ்சியை கேட்குறாருன்னா நஞ்சியருக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, ஆனால் சாஸ்திரங்கள் அங்கங்கே முடிச்சிருக்கு, அது அவுக்கணும். அந்த கேள்வி முதல்ல கேட்கறதுக்கே அவ்வளோ சாஸ்திரஜனாக இருந்தால் தான் கேள்வியே வரும். அப்பேற்பட்ட கேள்வி கேட்குறார். அவருக்கு ஏன் சொர்க்கத்தை கொடுத்தான், அவருக்கு வைகுண்டன்னா கொடுத்துருக்கணும்னா உடனே பராசர பட்டருக்கு வந்தது ஒரு வார்த்தை, ஓய் அவருக்கு நரகம் கொடுத்துருக்கணும் தசரதருக்கு. நியாயமாக பார்த்தா சொர்க்கம் போனால் போகிறதுன்னு அவருடைய ஆண்டு சம்சம்ன்ற குணத்தினால ராமர் போனால் போகிறதுன்னு அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார். அவர் போய் வைகுண்டம் அது நரகம் தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறார் தைரியமாக. இவனுக்குள்ளது நரகமே, பெருமாள் ஆண்டு சம்சத்தாலே சொர்க்கஸ்தனானான் என்று அருளி செய்தார். பகவான் போனா போறதுன்னு கிருபையினால. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பகவத் தர்மம்னு ஒன்று இருக்கு, வைஷ்ணவ தர்மம்னு ஒன்று இருக்கு, அது விசேஷ தர்மம். லோக தர்மம்னு ஒன்று இருக்கு, இது லோகாயத தர்மம். லோக தர்மத்துல வச்ச சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படிங்கிற போன்ற வார்த்தைகள்லாம் சத்தியம் தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் லோக தர்மத்தில் ஒத்து போகுமே தவிர விசேஷ தர்மங்கள்ல எல்லாத்துக்கும் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு இருந்து சத்தியத்தையே பேசுவேன்னு சொல்லி மாட்டிக்க கூடாது. எதுக்கு மாட்டிக்கூடாதுன்னா பகவத் விஷயத்துக்கு விரோதமாக போயிடக்கூடாது. இப்போ தசரதர் என்ன பண்ணாருன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டேன்னு கையை கிட்ட கட்டுப்பட்டுட்டேன்னு சொல்லி ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு வரண அனுமதி கொடுத்துட்டார் இல்லையா வரத்துக்கு. அப்போ சாமானிய தர்மமான வரத்தை கொடுக்கறதுக்கு சத்தியத்துக்குன்னு கட்டுப்பட்டு வரத்தை கொடுத்ததுன்றது விசேஷ தர்மம். இது வந்து சாதாரண பிள்ளை இல்லை, பகவான்னு தெரிஞ்சிருந்தும் எப்படி இவர் கொடுத்தார் அப்படிங்கச்சே. இப்போ இவருக்கு நியாயமாக பார்த்தா இவர் பண்ணத்துக்கு நரகம் தான் கிடைச்சிருக்கணும், போனா போறதுன்னு பகவான் சொர்க்கத்திலேயாவது இருக்கட்டுமேன்னு வச்சான் அப்படின்னு பராசரவற்றோடைய விஷயம். இதே விஷயம்தான் பஞ்சமாண்டவாள் மகாபாரதத்தையும். அவளுக்கு நியாயமாக பார்த்தா எல்லாரும் சொர்க்காரோகணம் தான் பேர், எல்லாரும் சொர்க்கம் தான் போறான்னுச்சே. ஆனால் தர்மபுத்திரர் தான் இருக்கிறதே தர்மாத்மா, தர்ம தேவதையுடைய அவதாரம். அவர் நேரம் சொர்க்கம் போக வேண்டியிருக்க அவரை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் அங்கே எல்லாரும் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனால், அப்போ கண்ணால் நரக வேதனையை அனுபவிக்கிற ஜீவர்களை கண்ணால் பார்க்கறதே துன்பத்தை தரும் இல்லையா மனசில். ஐயோ இவெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, அதை பார்க்கறதே ஒரு துன்பமாச்சே. அந்த துன்பம் எதுக்கு இவருக்கு கிடைக்கணும்? தர்மபுத்திரருக்கு அவரு தர்ம தேவதை, தர்மாத்மாவாக வாழ்ந்திருக்கார். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து யாருமே அஜாத சத்ருன்னு பேர், யாருமே அவருக்கு சத்ருவாகவே ஆக முடியாது. எல்லாரும் அவரை பார்த்தாச்சுன்னா பிரியம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவருக்கு போய் எதுக்காக அங்கே கொண்டு போய் அப்படின்னா பகவான் சொன்னால் அஸ்வத்தாமா செத்தான் அப்படின்னு இறஞ்சி சொல்லும். தர்மபுத்திரரே அண்ணா சொல்லும். துரோணாச்சாரியர் எல்லாத்தையும் போட்டுருவார், யுத்தமே பண்ண மாட்டார், உட்காந்துருவார். அது ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லி கொடுத்தா கூட லோக தர்மமான சத்தியம் தர்மம் பரோபகாரம் ஜீவகாருண்யம் போன்றவர்களை வச்சுண்டு மனசுல, அதனால நீயே கிருஷ்ணா நீயே சொன்னாலும் நீ பரபிரம்மன் தான், நீயே சொன்னாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், அதனால என் வாயால் அஸ்வத்தாமா ஹதஹான்ற வார்த்தை வராது அப்படின்னு சொல்லி பீமண்ணா நீங்க சொல்லுங்க அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றான், அதனால நான் சொல்றேன் அஸ்வத்தாமா அத குஞ்சரா அப்படின்னு கத்தினான். அவனுக்கு சொர்க்கம். இது பொய் இல்லையா, பச்சை பொய் இல்லையான்னா அவன் பண்றது அநியாயம் இல்லையா? ஒரு பிராமணனா பிறந்த துரோணன் ரெண்டு பக்கம் கட்சியில இருக்கிறவாளும் தன்னுடைய சொந்த சிஷ்யர்கள் போர் முறைகளெல்லாம் கற்றுக் கொடுத்தவனே இவன் தான். இப்போ ஒரு பட்சமா இருந்து பாண்டவாளுக்கு எதிர்க்க சண்டையை போட்டுண்டு ஜெயிக்க விடாதபடிக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு பல பேர் உயிரை கொலை பண்ணிட்டு இப்படிலாம் ஒரு பிராமணனா இருக்கிறவன் துரோணாச்சாரியர் பண்ணலாமா? பரத்வாஜ பிள்ளையா இருந்துட்டு அப்போ அது நியாயமா? அப்போ இந்த இடத்துல பொய் சொல்லியாவது அவனுடைய போரை நிறுத்தணும். அது அவனுக்கும் லாபம், துரோணாச்சாரியனுக்கும் லாபம். ஒரு பிராமணன் போர் புரியறதுலேருந்து தடுத்து நிறுத்தி அந்த பிராமணனா வாழ வச்சா அதுவே ஒரு உயர்ந்த தர்மமாச்சே, விசேஷ தர்மமாச்சே. பகவான் ரெண்டுத்தையும் மனசில் வச்சுருந்தா நீ பொய் சொன்னாலும் பரவாயில்ல, இது பொய்யாகாது, நான் சொல்கிறேன் தைரியமாக சொல்லுவேன்னா. பகவானே சொன்னாலும் நான் சத்தியத்துக்கு தான் கட்டுப்படுவேன், போ நரகத்துக்கு. ஆக சொர்க்கத்துக்கு நேரம் போக வேண்டிய தர்ம தேவதையுடைய அவதாரமாகிய தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் நரகத்தில் போய் இவர் தனியாக ஒன்றும் அனுபவிக்கலை, அங்கே அனுபவிக்கிறத பார்க்கறதே அந்த துன்பம் தானே, கஷ்டம் தானே மனசில். அந்த துன்பத்தையாவது நீ அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு பண்ணா இல்லையா? அது மாதிரி தான் இங்கே லோக சாமானியமான தர்மம்னு ஒன்று உண்டு, விசேஷ தர்மம்னு ஒன்று உண்டு. இந்த இடத்துக்கு அடிக்கடி சொல்லுவோம், பொய்யெல்லாம் பொய் ஆகிடாது, உண்மையெல்லாம் உண்மை ஆகிடாது.
இப்போ ஒரு பசுமாடு வருது, நாட்டு மாடு, நல்ல பசுமாடு, காமதேனு, துரத்தினே வரான் கசாப்பு கடைக்காரன் அதை வெட்டுறதுக்கு. அது எப்படியோ தப்பிச்சின்னு பொழைச்சா ஓடி வருது. வரைச்சா நம்ம வாசலில் உட்காந்துருக்கோம், வீட்டு வாசலில், நம்ம வீட்டு உள்ளே புகுந்துடுது. உயிர் பிழைக்கிறதுக்கு பயந்துன்னு எப்படியாவது ஓடி போய் உயிர் பிழைக்கலாமான்னு ஓடி வந்துடுத்து, கொல்லப்புறம் போய் ஒளிஞ்சுன்னு எடுத்து. அந்த சமயமாக கசாப்பு கடைக்காரன் துரத்துன்னு வந்தோம், ஏய்யா இந்த வழியாக ஒரு பசுமாடு போச்சுங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துதா அப்படின்னா. பசுமாடா பார்க்கவில்லை, அது அப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது பச்சை பொய் தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு பசுமாடை சம்ரட்சணம் பண்ண காப்பாற்றுறதுக்கு நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது, அது அப்படி போச்சோ இப்படி போச்சோ தெரியாது, நீ அந்த பக்கமாக போய் தேடு, என் வீட்டுக்குள்ளே ஒரு பசுமாடு வரல, போ போ அப்படின்னு சொன்னால் இது பொய்யா மெய்யானா? ஒரு பசுமாடை காப்பாற்றுறதுக்கு சொல்கிற பொய் பொய்யாகாது, இது பரமசத்தியமாக போயிடும். வெறும் சத்தியம் பரமசத்தியமாக கணக்கு எழுதப்படும். அப்போது சத்தியத்தில் அசத்தியம் இருக்குது, அசத்தியத்தில் சத்தியம் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறதுனால லோகத்தில் பேசுறதான லோக தர்மத்தில் வரக்கூடிய தர்மம் வேற, விசேஷ தர்மம்ன்றது வேற. அப்போ அந்த தசரதர் சாமானிய தர்மமான சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படிங்கிறதுக்காக ராமர் காட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுது இல்லையா? அப்போது பகவானுடைய அவதார காலத்தில் இருந்தும் கூட அவர் சொர்க்கம்தான் போனார், பகவானுக்கு அப்பாவாக இருந்து. இன்னொன்று, பகவானை விட்டு பிரிஞ்சா உடனே துடிச்சு உயிர் போயிடும்ன்றதான பரமபக்தி யுக்தராக இருந்தும் கூட அவருக்கு சொர்க்கம்தான் கிடைச்சதே, வைகுண்டம் ஏன் கிடைக்கலைங்கிறதா இங்கே கேள்வி. அதுக்கு தான் பதில் சொன்னார், நரகம்தான் நியாயமாக பார்த்தா கிடைச்சிருக்கணும், பகவான் வனவாசத்துக்கு இவர் தான் முக்கிய காரணமே. இவர் சாமானிய தர்மமான சத்தியத்தை விட்டுட்டு விசேஷ தர்மமான பாகவத ஆச்சாரியர்களுக்கு உரியதான தர்மத்தை ஏறிட்டு இருந்தாரானால், அப்போ அதெல்லாம் முடிய கை நான் உன்னை தள்ளி வைக்கிறேன், உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீ வெளில போனி அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? சொல்லி விளக்கிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா ராமரை இங்கே உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணியிருப்பார். மீறி நீ ராமருக்கு வேணா பட்டம் கட்டிக்கோ அப்படின்னு அவளே என்ன சொல்கிறா, கைகையே சொல்கிறா, சத்தியத்தை மீறியா நீ கட்டிக்கோங்களேன், உங்களை யார் வேண்டான்னா அப்படின்னா இல்லையா? நான் சத்தியத்தை மீறுறேன், எனக்கு சத்தியம் முக்கியம் இல்லை, ராமர் பகவான் அவருடையதான விசேஷமான பட்டாபிஷேகம் தான் முக்கியம், நான் அதை செஞ்சுதான் அவன் அந்த உற்சவத்தை அப்படின்னு அழகாக பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருந்தா என்னன்னா விசேஷ தர்மமாக போயிட்டதால இவர் இந்த வரணை கொடுக்கல, சத்தியத்தை மீறிட்டான்றதான பாவமே வர வந்திருக்காது. அதான் பொறுப்பரியர்கள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடைமாதல் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய். பகவானுக்கு விரோதமாக பகவானை ஏசின்னும் பேசின்னும் ஒருத்தர் இருக்கான்னா ஒரு வைஷ்ணவன் என்ன பண்ணணும்னா முடிஞ்சா தலையை சீவணும்ன்றான். இது ஹிம்சை இல்லையா? இது பாபம் வராதானா? மத்கிருதம் பாபமபி புண்ணியாய கல்பதே, என் விஷயத்துக்காகன்னு செய்யக்கூடிய பாபங்கள் கூட புண்ணியமாக போயிடும் அப்படின்னு இருக்கிறதுனால சாஸ்திரத்திலே அந்த விசேஷ தர்மத்தை அவலம்பிச்சிருக்கலாமே. தசரதன் அதை அவலம்பிக்காதனால்தான் நரகம் போயிருக்க வேண்டியவனுக்கு போனா போகிறதுன்னு பெருமாள் கிருபையினால இங்கே உட்கார வச்சார். எங்கன்னா சொர்க்கத்தில் உட்கார வச்சிருக்கார் அப்படிங்கிறார். ராமபிரான்ட்ட இருக்கிற கருணையினால அப்படிங்கிறார். இந்த இடத்துக்கு வையத்து வாழ்வீர்களுக்கு இது ஈராயிரப்படியில் ஜனன்யாச்சாரியருடைய வியாக்கியானத்தில் வரக்கூடிய ஐதீகம் இது. அடுத்தது இதே 2வது வாசகத்தில் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிற இடத்துக்கு வரைச்சே இதே ஈராயிரப்படியில் ஜனன்யாச்சாரியருடைய வியாக்கியானத்திலேயே வரக்கூடிய ஒரு ஐதீகம். ஆழ்வான் எங்கள் பூர்வர்கள் தேவதாந்திர வஜனம் பண்ணாமையாலே என்றானாம். இந்த இடத்துக்கு செய்யாதன செய்யும்னா எங்கள் பெரியவாள்லாம் தந்தை தந்ததன் மூத்தப்பன்றதான அப்பா வழி அல்லது ஆச்சாரியரும் தந்தையா போயிட்டதுனால குருநாதரும் தந்தையா போயிட்டதுனால குருபியஸ்தத் குருபியா அப்படின்னு சொல்லும்படிக்கு ஆச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர்னு குரு பரம்பரையில வந்தவா. இது ரெண்டுத்துல எது விசேஷம் தானா? இதுலேயும் கூட எங்க அப்பம் பாட்டம் முப்பாட்டம் போன வழிதான் கரெக்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஆச்சாரியர் அவருக்கு ஆச்சாரியன்றதான ஏவம் பரம்பரா பிராப்தம்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய குரு பரம்பரையில வரக்கூடியதான அனுஷ்டானங்கள் எதுவோ அந்த அனுஷ்டானம், அதுக்கு வேண்டிய ஞானம் எதுவோ அதுதான் உயர்ந்தது. பரம்பரையில் வந்தவா திடீர்னு மாற்றி கூட பண்ணலாம், தெரியாத அஜ்ஞானத்தினால வேற விதமாக கூட போயிருக்கலாம், வழி தவறி கூட போயிருக்கலாம். 2-3 தலைமுறையாக ஒருத்தன் கிறிஸ்துவ மதத்தில் மாறிட்டா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் பரம ஹிந்துவா வைஷ்ணவனா நாமம் விட்டவனா குடுமி வச்சவனா பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கிறவனா கூட இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஏதோ மாறி போயிட்டான்னு 2-3 தலைமுறையில் மாறிட்டான்னா அப்போ திருப்பி அவன் வரத்துக்கு இல்லை எங்கள் அப்பா தாத்தாலாம் இப்படி தான் இருந்தாருனா அட பயலே உங்கள் அப்பன் தாத்தன் பாட்டாலாம் மாறினான்டா. அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் ஹிந்துக்களாக தானே இருந்தா, வைஷ்ணவாளாக தானே இருந்தா, அதை நீ கடைபிடி. நடுவில் தெரியாத ஒருத்தன் வழி மாறிட்டான்றதுக்காக நீ மாறாத. அதுக்கு என்ன பிரமாணம்னா உங்கள் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னு நீ கேட்டு அதுபடி தான் இப்போ நடக்கணும். அப்படி இன்னும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ எது விசேஷம்னு சொல்கிறதோ அதை தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது
பிரிவா காட்டுறான். அதுதான் எதேது ஆச்சரதி சிரேஷ்டகா. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜேஷ்டகான்னு உங்கள் அண்ணன் எப்படி போனானோ அந்த பாதையில் போ, இல்லை பிதிரு பிதாமகர்கள்லாம் எப்படி போனாலும் அப்படி போ அப்படின்னு நீங்கள் சொல்லாத. அதெல்லாம் மனுஸ்மிருதியில் சொல்லிட்டு போயிட்டார். உங்கள் அப்பா எப்படி போனார், உங்கள் தாத்தா எப்படி போனார், அவருடைய அப்பா எப்படி போனார், பரம்பரை எப்படி போச்சு, அந்த பாதையில் போகணும். அது அந்த காலத்துக்கு சரியாக வந்தது. இந்த காலத்தில் எல்லா மதங்கள் நிறைய தோன்றி விசேஷ தர்மத்தை விட்டுட்டு எங்கேயோ சாமானிய தர்மத்தை விட்டுட்டு பாஷண்ட மதங்கள்லையோ பாகிய குதிருஷ்டிகள் மதங்கள்லையோ போய் சேர்றவாளை பார்க்கறதுனால அதெல்லாம் கீதா வரைச்சு பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லிட்டான், எது ஆச்சரதி சிரேஷ்ட ஜனங்கள்லாம் இங்கே ஆச்சாரிய புருஷர்கள். அப்போ மகாத்மாக்களான ஞானானுஷ்டானங்களில் பரிபூர்த்தியாக இருந்துட்டு அனுபவஸ்தர்களாக இருக்கக்கூடியதான மகாத்மாக்கள் சொல்லக்கூடியதான அல்லது அவ ஆச்சரிக்கக்கூடிய பாதை தான் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் போத அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி. அப்போ இங்கே செய்யாதன செய்யணும்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் எதை செய்யலையோ அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே ஆண்டாள் சொல்கிறா. இந்த இடத்துக்கு கூரத்தாழ்வான் சுவாமி கூரத்தாழ்வான்ட்ட ஒரு பட்டன்னா ஒரு பிராமணன், ஏன் நீங்கள்லாம் லக்ஷ்மி நாராயணனான பெருமாளை தவிர்த்து மற்ற தெய்வங்களெல்லாம் வணங்க மாட்டேங்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு இவர் ஆழ்வான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், எங்கள் பூர்வர்கள் தேவதாந்திர பஜனம் பண்ணாமையாலே. எங்கள் பூர்வாச்சாரியர்கள்லாம் மற்ற தெய்வங்களை தொழலை, நாராயணனை ஒண்டி தான் தொழுதா, அதனால நாங்கள்லாமும் நாராயணனையே தொழறோம் அப்படின்னு முடிச்சிட்டார். அப்போ எங்கள் பூர்வர்கள் செய்து போந்தியிலர், எங்கள் பெரியவாள்லாம் இந்த மாதிரி தேவதாந்திர பஜனம் தேவதைகள்கிட்டலாம் போகலை, அதனால நானும் போகலை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இது 3வது பாசுரம். அதில் ஓங்கி உலகளந்த அந்த இடத்துக்கு திருப்பாவைக்கு வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை 3000 படியில் கொடுக்குற ஐதீகம் இது. ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும்போது சம்சாரிகளுடைய இழவுக்கு திருவுள்ளம் நொந்திருக்கும் என்று பட்டர் அருளி செய்ய சிலர் அத்தை கேட்டு அவாப்த சமஸ்தகாமனாய் நிரதிசய ஆனந்த யுக்தனாய் இருக்கிற சர்வேஸ்வரனுக்கோர் இழவுண்டோ திருவுள்ளத்தில் என்ன வியசனேஷு மனுஷியானாம் ரிசம்பவதி துக்கிதா என்கிறது குணப்பிரகரணமோ தோஷப்பிரகரணமோ என்றருளி செய்தார் அப்படின்னு. அது ஓங்கி உலகளந்த உத்தமன்னச்சே படுற கஷ்டம், ஜீவாத்மாக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாத பகவான் இவாள்கிட்ட பலாத்காரமாவது தன்னுடைய திருவடி எடுத்து அவள் தலையெல்லாம் வச்சு, நீங்கள்லாம் என்னுடைய சொத்துடா, நான் தாண்டா உங்களுக்கெல்லாம் சுவாமி, நீங்கள்லாம் என்னுடைய லோகமான வைகுண்டம் தான் உங்களுக்கு சொத்து, அதை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காக ஓங்கி உலகளந்த உத்தமனாக பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணினார். அப்படிங்கிறச்சே பகவான் வைகுண்டத்தில் இருக்கச்சேவே பகவான் ஒவ்வொரு ஜீவனையும் எப்படா வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வருவோம், எப்படா இவளை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வருவோம்னு அடி வைத்த பிடிச்சிட்டு கலங்கி இருக்கார், துக்கப்படுறார் பகவான் வைகுண்டாதிபதியின். உடனே பட்டர் இதை சொல்லிட்டு இருக்கார், வைகுண்டத்தில் பகவானே கவலைப்பட்டு இருக்கார், அடி வைத்த பிடிச்சிட்டு இருக்கார், எப்படி கதம் நயாமின்னு, எப்படி ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் நான் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வருவேன்னு தெரியலையே, இதுகள்லாம் சாஸ்திர பிரகாரத்துலேயும் வரமாட்டேங்கிறா, இல்லை நானே அவதாரம் பண்ணால் என்னை பார்த்தும் கூட இந்த தர்மப்படி வரமாட்டேங்கிறாளே, பக்தியை பண்ணிட்டு வரமாட்டேங்கிறாளே, சரணாகதி பண்ணி வரமாட்டேங்கிறாளேலாம் தவிச்சுருக்கான் பகவான் அப்படின்னு பகவானுடைய ஹிருதயத்தை எடுத்து வெளிப்படுத்துகிறார். வைகுண்டாதிபதியுடைய ஹிருதயத்தை காட்டார் பராசரப்பட்டார். அந்த சமயத்தில் கதை கேட்டுருக்கா, காலக்ஷேபம் கேட்டுருக்கிறவாள் சில பேர் எழுந்து, சுவாமி அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு கூட வைகுண்டத்தில் அதுவும் கவலை உண்டா? அவாப்த சமஸ்த காமன்னா யாராலையும் எதாலையும் ஆக வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. இது இருந்தாதான், இவா இருந்தாதான், அது இருந்தாதான், அவா இருந்தாதான் அப்படிங்கிற கேள்விக்கே விஷயம் இல்லை. எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவன். இதுக்கு மேலே நிரதிசிய ஆனந்த யுக்தனாக இருக்கிற, மேலும் அவன் ஸ்வயம் நிஜானந்த ஸ்வரூபனாக இருக்கான். அவன் நிரதிசயமான ஆனந்தமுடையவனாக இருக்கான். ஆனந்தத்தினுடைய எல்லைங்கிறதே பகவான் தானே. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு வேதமே சொல்லத்தால ஆனந்த ஸ்வரூபனான பகவானுக்கு, நிரதிசியானந்த யுக்தனான பகவானுக்கு வைகுண்டத்தில் அதுவும் கவலை உண்டோ? அங்கே நித்திய சூரியர்களும் முக்தர்களுக்குமே கவலை கிடையாது. அவளே நிம்மதியாக பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்கச்சே. அப்புறமா கவலைகள்லாம் சம்சாரத்தில் தானே இருக்கும், அங்கே பகவானுக்கு கூட உண்டா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு உடனே பார்த்தா பகவான் வைகுண்டத்தில் இருந்தானா பூமியில் இருந்தானப்பா, எங்கேயுமே பகவான் பகவான் தான். இங்கே ராமாவதாரத்தில் பௌர ஜனங்களாக இருக்கக்கூடிய அயோத்தியா ஜனங்கள் ராமருடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் பகவான் இருப்ப கல்யாண குணா புத்திர சந்திதே அப்படின்னு ஆரம்பித்து சொல்லிட்டு வச்சே. அதில் சொல்கிறா பௌர ஜனங்கள்லாம் வியசனேஷு மனுஷியானாம் பிரிசம்பவதி துக்கிதா,
யாராவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரஜைகளில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன கவலைன்னா கூட ராமர் துடிதுடிச்சு துன்பப்படுவார் அப்படிங்கிறத அவள் சொல்கிறா. இது குணமா இல்லை தோஷமா ராமருக்கு? அவள் சொல்கிறது குணமாக சொல்கிறாளா தோஷமாக சொல்கிறாளா? அப்போ எப்படி இங்கே அவதாரத்தில் व्यसनेषु மனுஷியானாம் ரிசம்பவதி துக்கிதான்னு இவாளுடைய ஒவ்வொரு துக்கத்திலையும் தனக்கே துக்கம் ஏற்பட்டது மாதிரி கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே நான் தொண்டடிப்படியாளர். அதை மாதிரி அவதாரத்தில் பகவான் மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து தான் துடிச்சு கஷ்டப்படுறாரோ அது மாதிரி வைகுண்டத்தை அதே பகவான் தானே இருக்கான். அப்போ அந்த பகவான் அங்கேயும் தான் இந்த ஜீவாத்மாக்களுக்கு சம்சாரத்தில் உழன்னு இருக்கிறதும் கஷ்டப்படுறதையும் பார்த்து அடிவயிறு பிடிச்சின்னு இவாள்லாம் வைகுண்டம் வந்துடலாமே ஏன் வராதிருக்கான்னு கவலைப்படுறார் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படின்னாராம் பட்டர். இந்த ஐதீகத்தை இங்கே காட்டுறார். அதே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிற இடத்துலையே திருப்பாவைக்கு 3000 படி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். இந்த இடத்துக்கு இந்த வியாக்கியானத்தினுடைய ஐதீகத்தில் மாறுநேரியிலே ராமானுஜதாசர் என்பார் ஒருத்தர் அவன் வருகிறபடியைக் கண்டு கடக்கப் போவென்பதே நாலடி விலகப் போதல் இல்லையாகில் ஒரு முழுக்கிட்டு கொள்ளுதல் செய்யவன்றோ அடுப்பது என்ன சண்டாளனே ஆகிலும் ஆர்த்தனான சமயத்தில் அல்லாதார் விலகிப் போவர் துஜனாகில் அவன் விலகுவான் என்று விதி விசேஷித்த அம்சம் அழிந்ததே என்று அவர்கள் சொல்ல கெடுமிகால் விதிபூர்வகமாயே கிருபை இருப்பது என்று அருளி செய்தார் அப்படிங்கிறது தைரியம். மாறுநேரி அப்படிங்கிறது ஒரு கிராமத்துக்கு பேர். அந்த கிராமத்தில் ராமானுஜதாசர் அப்படின்னு ஒரு பாகவதர் இருந்தார். இந்த மாறுநேரி நம்பிகள்ன்றவர் அவர் வேறு, இது ராமானுஜதாசர்னு சொல்லச்சவே ராமானுஜருக்கு பிற்பட்டவர்னு அர்த்தம். ராமானுஜருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் இல்லை பிற்பட்டவர்னு தெரியுது. மாறுநேரி நம்பின்றவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர், முன்காலத்தில் இருந்தவர். ஏன்னா மாறுநேரி நம்பியை சொல்ல, மாறுநேரின்ற கிராமத்தில் மாறுநேரி நம்பியை பார்த்துட்டு அவருடைய பக்தி ஞான வைராக்கியம், அவர் ஒரு சண்டாள குலத்தில் பஞ்சம குலத்தில் பிறந்தவராக இருந்தும் கூட ஆளவந்தாருடைய உத்தம சிஷ்யர்களில் ஒருத்தராக போயிட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஊரில் பல பேர் சபாஷணம் பண்ணி ராமானுஜ தாசர்களாக பின்னாடி ஆனா. அதில் ஒரு ராமானுஜ தாசர் ஒரு பாகவதர். அவர் அங்கேருந்து அந்த மாறுநேரி அந்த கிராமத்துக்குள்ளே போகிற பாதை ஒத்தடி பாதை, ரொம்ப அடர்த்தியான புல்லும் முள்ளுமா இல்லை செடி கொடிகளுமா அப்படியே வளர்ந்துருக்கும். ஒத்தடி பாதைன்னா ஒருத்தர் போகலாம், 2 பேர் எதிர்க்க வந்துட்டான்னு வச்சுப்போம். அந்த பாதையில் ஒருத்தர் விலகிண்டா தான் ஒருத்தர் போக முடியும், இல்லைடா போக முடியாது. அவ்வளோ ஒத்தடி பாதையாக இருக்குது. அவன் அங்கேருந்து இந்த வரார், இந்த ராமானுஜதாசன்றவர் பாகவதர் வரார் அப்படிங்கச்சு. அவர் என்ன பண்ணார்னா எதிர்க்க வரவாளை பார்த்து நீங்களாம் விலகி போங்க நான் போகணும் அப்படின்னு இருக்கார். இதை கேட்ட உடனேவே ஒத்தடி பாதையில் போச்சவே ஒரு தாழ்ந்த குலத்தவன் எதிர்க்க வரான். அதாவது அவன் சண்டாள குலம்னு வச்சுப்போமே நேரடியாக சொல்ல போனால். அவனை பார்த்த உடனே அதுவும் தலையில் நிறைய காட்டில் கிடைக்கக்கூடிய விறகுகள்லாம் பொறிச்சு கட்டின்னு தள்ள வச்சுன்னு சுமையோடு வரான், பெருஞ்சமையோடு வரான். அவன் பஞ்சமன். இவர் இங்கேருந்து வரார், ராமானுஜதாசர்ன்றதான இந்த பாகவதர் வரார். ரொம்ப குறுகின பாதை, நேருக்கு நேர் போனோம்னா மோதிக்கணும். அப்போ ஒருத்தராவது விலகி போனோம். அதனால சண்டாளம் தூரங்கச்ச அப்படிங்கிறது மாதிரி அப்பா நீ வழிவிடு. இதுதான் ஆதிசங்கரர் கதையிலே நடந்தது. காசியில் போயிடுச்சு, சண்டாளம் எதிர்க்க வரான், ஒத்தடி பாதை. பிராமணர் ஒருத்தர் வராருன்னா சண்டாளம் விலகிக்கணும். தள்ள சொம வச்சுருக்கிறவங்களும் விலகணும். இதெல்லாம் இருக்குது தர்மசாஸ்திரத்தில். அதில் பாதையில் ஒரே சமயத்தில் எதிர்க்க போக முடியாதபடிக்கு இருக்கச்சே அவள்லாம் அங்கேருந்து அவனை பார்த்து நீ நகிரு அப்படின்னா உடனே அவன் சொன்னான், தலை சுமையோடு வந்திருக்கிறவனை பார்த்து நகிருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா தலை சுமையோடு ஒருத்தன் வரானா அவனுக்கு தான் முதல்ல வழி விடணும், மற்றவன் நகிரணும்னு இருக்கு. ஆனால் அப்படி தலை சுமையோடு ஒருத்தன் வந்தான்னா கூட பிராமணன் வந்துட்டான்னா அவள்லாம் நகுந்தாகணும். தலை சுமையோடு இருக்கிறவன் கூட நகுந்தாகணும், ராஜாவே ஆனாலும் நகுந்தாகணும். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஒரு பிராமணர் வராருன்னா தன்னால் நகுந்துடணும் அப்படிங்கிறது மனு நீதியிலையோ மற்ற சாஸ்திரங்கள்லையோ இருக்குது. பாரதத்தில் கூட வருது இது வனபர்வாவம். இது தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறதால வழிவிடுனார். அப்போ இங்கே இருந்த இவர் ராமானுஜதாசர் அவரை பார்த்து இன்னொருத்த சொன்னா, ஓய் அவன் தான் சுமையோடு வரான், சாஸ்திரம் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், நீர் தான் கொஞ்சம் ஒதுங்கி வழிவிடக்கூடாதா, அவன் பாவம் காத்துட்டுருப்பானாவே தள்ள சுமையை வச்சுட்டு வழிவிடக்கூடாதா அப்படின்னா. இல்லையே சாஸ்திரம் அப்படி தானே சொல்கிறது அப்படின்னார் இவர்.
உடனே அவன் கேட்டான், சாஸ்திரம் ஒரு பக்கம் மூட்டையில் கட்டி வைப்பா, கருணைன்றது கிடையாதா? ஒரு வைஷ்ணவனுக்கு கருணை வேண்டாமா? ஆனால் நீர் தான் கொஞ்சம் நகுந்தா என்னவா? சாஸ்திரம் கிடக்கட்டும், கருணைங்கிறது சாஸ்திரத்தில் உண்டாடுது. சாஸ்திரத்தில் கருணை இப்படி பண்ணணும், இன்னாருக்கு பண்ணணும், இந்த சமயத்தில் பண்ணணும்லாம் ஏதாவது சொல்லிக்கிறேன். ஒரு கர்ப்பவதி வரான்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து வழிவிடணும். இந்த காலத்தில் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா எந்த கார் போகிறதுனாலும் டக்குன்னு வழி விட்டுணும். ஏன்னா அதில் எந்த ஜீவன் துடிச்சுட்டு இருக்கோ, உயிருக்கு போராடிட்டு இருக்கோ, நம்மளால் அந்த ஜீவனுக்கு ஒரு க்ஷணம் லேட் ஆகி அதனால் உயிர் போயிடக்கூடாது எங்கே அப்படின்னு நினச்சி எப்படி நம்ம இப்போ வழி விடுறோமோ, அது மாதிரி கர்ப்பவதி அவத்தி வந்தால் முதல்ல அவளுக்கு வழி விடணும் இல்லையா? அவள் வயிற்றுல ஒரு சுமையோடு போயிட்டு இருக்கான். அது மாதிரி இவன் தள்ள சுமையோட போயிட்டு இருந்தா என்ன? கருணைங்கிறதுக்கு சாஸ்திரமாக பார்க்கணும், நம்மளா வழி விடலாமே, சுமையோட வரானே அப்படின்னு சொன்ன உடனே ஆமாமா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு பட்டுன்னு விலகிக்க அவன் சுமையோட போகிறது. அவன் பஞ்சமன், அவன் போனான் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, சிலதெல்லாம் சாமானிய தர்மத்தை பார்க்கறத காட்டிலும் விசேஷ தர்மத்தை தான் அவலம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா காருண்யம், ஜீவ காருண்யம்ன்றது எல்லார்கிட்டையும் நமக்கு உண்டாகணும். எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு காருண்யத்தை விடக்கூடாதுங்கிற உயர்ந்த குணம். பாகவதனே ஆனாலும் வைஷ்ணவனே ஆனாலும் காருண்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பகவானுக்கு என்னதுனால பெருமை? அவன் கருணை பண்ணுறாங்கிறதுனால தானே அவனுக்கு பெருமை. அது மாதிரி நீ வைஷ்ணவன், பகவான்கிட்ட பக்தி பண்ணுறவன், நீயும் கருணையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே காட்டி கொடுக்கப்படுற விஷயம். பிராமணனே ஆனாலும் பிராமணனுக்கு மற்றவா வழிவிடணுன்றது உண்மைதான். ஆனால் பிராமணனுக்கு அப்போ யார்ட்டையும் கருணை வேண்டாமா? அவன் சுமையோடு வந்திருக்கான். ராஜா வரான், விரும்பின கை வீசின்னு வந்துட்டு இருக்கான், ஜல் ஜல் நடப்பண்ணு. ராஜாவை பார்த்து இந்த பிராமணன் சொல்லலாம், ஓய் ராஜா வழிவிடு அப்படின்னு சொல்லலாம். ராஜாவும் வழிவிட்டு ஆகணும். ஆனால் இதுக்கு அவசியம் இல்லையே. சுமையோட வரவனை பார்த்து நம்ம வழிவிடலாமே, நீ போப்பா அப்படின்னு. அவன் முதல்ல விட்டு இல்லை சாமி நீங்கள் போங்க, நான் ஒதுக்கிறேன் அப்படின்னு அவன். ஏன்னா அவனுக்கு அது வழி பரம்பரையாக தெரியும். அதனால நம்ம தான் வழிவிடணும்னு அவன் சொல்லுவான். இருந்தாலும் இல்லைப்பா நீ தள்ள சுமையோட இருக்க, நீ முதல்ல போ, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தானே இந்த வைஷ்ணவனுக்கு இருக்கிற கருணையை பார்த்தா தான் விஷ்ணுவுக்கு எவ்வளோ கருணை இருக்கும்னு புரியும். அப்போ தான் ஜனங்களுக்கு விஷ்ணு பக்தியும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் காட்டப்படுறதா இருக்கிறதுனால ஒரு பாகவதனாக இருக்கிறவன் ஜீவகாருண்யம்ன்றது அவனுக்கு அவசியம்ன்றதை இங்கே காட்டுறான். அதுமாதிரி ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த உத்தமன்ற இடத்துக்கு வியாக்கியானம் அடித்து பட்டர் அருளி செய்த வார்த்தை. இந்த இந்த ஐதீகம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். மேலே அந்த ஐதீகத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். சுவாமி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜாயதி. திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.